பிரைஸ்தலால் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயை பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரை சொல்லுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கைவிடப்படுவதில்லை. வேதபோதி வாசிக்கலாமா? ஏசாயா 18வது அதிகாரம் 3-4 வசனங்கள். பூச்சக்கரத்தில் வாசமாயிருக்கிறவர்களும் தேசத்து குடிகளும் ஆகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள். இக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வேலை போலவும் அரப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனிமேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். அந்த வசனங்களிலே பாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நான் கண்ணோக்குவேன். அன்பானவர்களே, நம்முடைய குடும்ப சூழ்நிலை அநேக பிரச்சனைகள், பலவீனங்கள், பாடுகள், துன்பங்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்தில் சூழ்நிலையில் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது நாம் யாரை பார்க்க ஓடுகிறோம்? யாருடைய ஆலோசனையை கேட்க விரும்புகிறோம்? ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், அப்பொழுது உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன். நம்முடைய எண்ணமும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நம்முடைய பலவீனங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய ஆலோசனை கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாக நம்மேல் கண்ணோக்கமாகி நம்மை நன்மையினால், கிருபையினால், இரக்கங்களினால் முடிசூட்டுவார். நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அதில் எந்த சந்தேகமே இல்லை. எந்த காரியத்துக்கானும் அவரை நோக்கி பார்க்க, அவருடைய ஆலோசனை கேட்க நம்முடைய முகத்தை அவருக்கு நேராக திருப்பலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மியான நாளுக்காக கொடி நன்றி அப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபைகளை தாங்கினதே அப்பா. நன்றிப்பா. அதனாலே பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது மடியாளோடு இணைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. தங்கள் எல்லா பிரச்சனைகளையும், தங்கள் எல்லா சூழ்நிலையிலும் மினோக்கி பார்த்து உடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற, அவளோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கண்ணோக்கி அருள்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கஷ்டங்களையும், பலவீனங்களையும், பாடுகளையும் நீ நோக்கி பார்த்தருள்வீராக. அதிலிருந்து விடுதலை பண்ணுவீராக. கர்த்தாவே, நீ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்திலிருந்து உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொருவருடைய கருத்திலே தாழ்த்தி தெரிகிறோம் அப்பா. தினக்குள்ளே மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலன ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.